ஆவி குடும்பத்திலே மிகப்பெரிய குடும்பமா இருக்க இந்த வால் குடும்பத்தோட வாழை ஒரு வேலை என்னால எடுத்துட்டு போக முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த வால் குடும்பத்தோட நிலைமை ஓ ஓ முதல்ல வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சிந்திக்கலாம். யாராவது இருக்கீங்களா? நான் இங்க நிச்சயத்தை நிறுத்த வந்திருக்கேன். ஆமா, யார் இந்த பையன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? சக்தியை திரட்டி வால் செய்யறானா? அட, பார்க்க அற்புதமா இருக்கு. டிராகன் அப்புறம் சிங்கம் ரெண்டோட சக்தியும் ஒரே வால்லையா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் வால் குடும்பத்தை வெளியே துரத்திட்டாங்களே. அப்படி இருக்கும்போது இன்னமும் வால் தயாரிக்கிற திறமை யார்கிட்ட இருக்கும்? இது என்னோட கற்பனை தான். சோதிச்சு பாப்போம். கடைசியில ஒரு வழியா அந்த தெய்வீக சக்தி தயாராயிடுச்சு. நான் கூடிய சீக்கிரமாவே பணக்காரனா மாறிடுவேன். குரு இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னாரு. எனக்கு ஒரு வேளை குழந்தை இருந்தா வால் குடும்பம் செழிக்கும்னு. அதனால அழிவில்லாதவனா மாறி வால் குடும்பத்தை மறுபடியும் சக்தி வாய்ந்ததா மாத்த போறேன். அதுக்கு நீ மட்டும்தான் ஒரே ஒரு வழி. அது இப்ப என்ன ஆகுதுன்னு பாரு. அம்மா, யார் நீ? இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன கடைசி துளியால என்னோட ஒட்டுமொத்த சக்தி இப்ப போயிடுச்சு. யார் இவன்? எப்படி இவன் இதை பண்ணா? உனக்கு ஒன்னும் ஆகல? பின்னாடி இருந்து தாக்குறது ரொம்பவே தப்பு. தாக்குனா? அது தாக்குனது நான் இல்ல. நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன். இங்க பாருங்க, எனக்கு ஒன்னும் ஆகல. நல்லா பாருங்க. அப்புறம் அது என்னோட பேரை உங்ககிட்ட சொல்லணும்ல. அது ஆர்த்தி, உலகின் தலை சிறந்த மாஸ்டர் ரவியோட மனைவி பானுவோட அத்தை. ஒரே ஒரு சிஷியை. என்ன சொல்றீங்க? தி கிரேட் மாஸ்டரோட சிஷியா? நீங்க நிஜமாவே உண்மையை தான் சொல்றீங்களா? அப்போ நீங்க என் வருங்கால மனைவியோட அத்தை. நான் சரியா சொன்னேனா? ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் தயார் பண்றேன். இதுல இருக்க ஒரு பழத்தோட விதை என்னோட 7 வருஷ தவத்தையும் மொத்தமா போக்கிடும். ஆனா இவன் பத்தாதுன்னு சொல்லிட்டு போறான். அடக்கடவுளே, இவன் நான் நினைச்சதை விட பெரிய பணக்காரனா இருக்கான். அப்புறம் ஆர்த்தி, பானு எப்போ வருவாங்க? எனக்கு எப்போ கல்யாணமாகி அழகான குழந்தெல்லாம் பிறக்கும்? அது எப்பன்னா அது ரவியா, எனக்கும் அந்த வாழ்குளத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்த தான் போறேன். நீங்க முதல்ல அங்க போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். உனக்கும் பானுக்கும் ஒரு வேளை கல்யாணம். ரெமி 3000 வருஷம் தியானம் செஞ்சு கடவுள் நிலையை அடைய போற நேரத்துல அதை நீ கலைக்க போறியா? நீங்க கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் சொல்ல வந்தீங்களா என்ன? அது நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? இங்க பாரு, உன்னோட கல்யாணம் சீக்கிரமாவே நடக்கும். நான் இங்க அதுக்கு தானே வந்திருக்கேன். உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்க ஆசையா இருக்கு. அப்படியா? அப்ப நாளைக்கே நடக்குமா? நாளைக்கே வா, கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிடலாம். எனக்கு தலையே சுத்துது. ஒரு அற்புதமான ஜீவனோட சக்தியை கொன்னுட்டானே. அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒருத்தரோட சக்தியை எப்படி இவன் முறியடிக்க முடியும்? ஆர்த்தி, பானு, வா என்னோட வருங்கால மனைவி பானு. மனைவியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஓ, நீதான் அந்த ரவியா? நீ எதுக்குமே உதவ மாட்ட. நாம சேரவே முடியாது. உன் உயிர் மேல உனக்கு பயம் இருந்தா நமக்கான உறவை இப்பவே நீ முடிச்சுவே. என்ன என்ன? இல்ல ஆர்த்தி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் இப்பதானே சொன்னேன். இவங்க எப்படி சொல்றாங்க? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அவ அப்படி சொல்ல வரல. அவ கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும்னு சொன்னா. அதாவது அவ உன்கிட்ட என்ன சொல்ல வந்தானா, நீ சாக விரும்பலன்னா சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா. மாஸ்டர் மாதிரி தான் ரவியும் சக்தி வாய்ந்தவர். இப்பவே மன்னிப்பு கேளு. நானும் சக்தி வாய்ந்தவன். நீயா? இவனா? உங்க அத்தை நல்லா வேடிக்கை காட்டுறாங்க. ஆர்த்தி, நான் உன்னை நம்பினேன். நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவேன்னு நான் உன்னை நம்பி அனுப்புனேன். ஆனா நீ எதுக்கும் உதவாத இவன மாஸ்டர்னு சொல்ற. அதை நம்பணுமா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் அதை என் கண்ணால பார்த்தேன். போதும், நான் ஒரு உண்மையை சொல்லணும். பானு என் குழந்தைக்கு அம்மாவாக போறா. அதனால அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன் குழந்தைக்கு அம்மாவா? நீங்க கேட்டது உண்மைதான். நான் இங்க கல்யாணத்தை நிறுத்திட்டு போறதுக்காக மட்டும் இங்க வரல.
நீ எதுக்குமே உதவ மாட்டேன்னு இவங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்ப எல்லாமே முடிஞ்சு. என்ன அம்மாவாக போறியா? எல்லாத்தையும் நிறுத்ததான் இங்க வந்தியா என்ன? இப்ப ஏதாவது பண்ணணுமே. என் வாழ்க்கையில நான் உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை பார்த்ததே இல்ல. என்னையே அவமானப்படுத்துறியா? நீ சாக போற. நிறுத்து பானு. நீ தயவு செஞ்சு கோவப்படாத. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன நீயா? ஆர்த்தி, இப்ப எதுக்காக குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்க? என் வாழ்க்கையை கெடுக்க பார்க்காத, கொஞ்ச நேரம் அமைதியாரு. ரவி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆர்த்தி நிறுத்து, இதெல்லாம் வேண்டாம். என்னோட நீ ரொம்பவே பெரியவ, இதெல்லாம் சரி வராது. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை விட வயசுல அதிகமான ஒரு பொண்ணால உன்னை நல்லாவே பாத்துக்க முடியும். ஆமா, நீ என்னை விட 3 வயசு பெரிய பொண்ணு. 3000 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அழிவே இல்லைல்ல. ஆர்த்தி, நீ ரொம்பவே அழகா இருக்க. வயசானாலும் பாக்குறதுக்கு இளமையா இருக்கா. பாக்குறதுக்கு அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா. பரவாயில்ல, இவளே ஏத்துக்குவோம். எனக்கு நீ வேண்டாம். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா பிடிக்கல. ஆர்த்தி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். பானு, நீ என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேணாம். நீ என்னை விட்டு போயிட்டு அங்கிள் ஆக ஆசைப்படுறியா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. பானு, கோவப்படாத. 3 நாள்ல வால் தயாரிக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது. கலந்துக்கிறியா? என்ன சிறந்த வாள் தயாரிக்கிறதுக்கான போட்டியா? ஆமா, அது ஒண்ணு சாதாரண வாள் தயாரிக்கிற போட்டியா இருக்க போறது கிடையாது. சக்தி வாய்ந்த வாளை உருவாக்கணும், அதுவும் எல்லார் முன்னாடியும். அப்ப தெரியும் நீ எனக்கு தகுதியானவனா. அப்படியா? இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு. தேவையில்லாம என் முன்னாடி இப்படி பேசுறதை நிறுத்திட்டு செயல்ல உன் திறமையை செஞ்சு காட்டு. உங்க குடும்பம் எப்பவுமே மோசமான வாழை தான் தயாரிச்சுட்டு இருந்திருக்கு. அதனாலதான் உங்க குடும்பத்தை துரத்தி அடிச்சிட்டாங்க. இது வெறும் போட்டி தான். இது 100 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். நீ இப்போதைக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாளை உருவாக்கு. அது பேய்களை கொல்லக்கூடியதா இருக்கணும். கடந்த 10,000 வருஷத்துல அதை யாராலையும் உருவாக்க முடியல. அது அவனாலையும் உருவாக்க முடியாது. பானு சொன்ன மாதிரி அவ்வளவு சக்தி வாய்ந்த வாள் அவனால உருவாக்க முடியாது. நீங்க என்ன அவ்வளவு குறைச்சு எடை போட்டீங்களா? நான் அந்த போட்டியில கண்டிப்பா வெற்றி அடைய தான் போறேன். ஒருவேளை நான் வெற்றி அடைஞ்சா நீ கண்டிப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதுவும் நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுவதும் ஆர்த்திக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் நீ செஞ்சுதான் ஆகணும். என்ன ரவி, நீ ஒண்ணு கோவப்படாத. எவ்வளவு தைரியம்! நீ அந்த போட்டியில வெற்றி அடைவேன்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நான் தோத்துட்டா அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எப்படியும் நீ ஜெயிக்க போறதே இல்ல. சரி, இன்னும் 3 நாள்ல உன் கதை முடிய போகுது. வாங்க தேவ், நம்ம போலாம். ரவி, இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்பவே அதிகம்தான். நீ அந்த போட்டியில ஜெயிச்சிடுவியா? இது மத்த போட்டிகள் மாதிரி இல்ல. அது ஒரு ரகசியமான கருவி. அதை தயாரிக்கும் போது யார்கிட்டயும் காட்ட மாட்டாங்க. நீ அப்பப்ப தயாரிப்பல்ல, அதே மாதிரி ரகசியமானது. அப்படியா? நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. என்ன சொல்ற நீ? இப்பதானே சவால் விட்ட. ஆமா, அதெல்லாம் வெறும் கலை தானே. ஆனா அதை தயாரிக்கிறதுக்கான அனுபவம் உனக்கு இருக்கணும்ல. என்னதான் உனக்கு திறமை இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நீ இப்படி ஒரு சவாலான போட்டியில கலந்துக்கிட்டது இல்லல. இப்ப போறாங்கல்ல, அவங்க 2 பேருமே அதுல கை தேர்ந்தவங்க. அவங்க பல முறை சக்தி வாய்ந்த வாள்களை உருவாக்கி இருக்காங்க. அவங்கள நீ எப்படி ஜெயிப்ப? நீ எதுக்கு கவலைப்படுற? நீ ஏன் கூட வா. சரியா? அது வந்து ஆர்த்தி, நம்ம உள்ள போலாமா? என்னது? வா போலாம். எனக்கு இப்ப உடனே குழந்தை வேணும். நான் அழிவுல தானே மரணம். வேணாம், விட்டுரு. சொன்ன கேளு. என்ன விடு, விடு. நான் உடனே இங்க இருந்து போகணும். போட்டி ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் தனியா தொடர்ந்து பயிற்சி செய்யணும். தெய்வீக சக்தியை அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் நான் போட்டியில கலந்துகிட்டு அந்த ரவியை நான் தோக்கடிப்பேன். ரவியால உன்னை எப்படி தோக்கடிக்க முடியும்? எவ்வளவோ போர் வீரர்கள், வாள் தயாரிப்பாளர்கள், இவங்களாலேயே வெற்றி பெற முடியாத அந்த போட்டியில அவனால எப்படி வெற்றி பெற முடியும்? அவன் நிச்சயமா அந்த போட்டியில தோத்துருவான். அதுக்கப்புறம் அவன் உன் வாழ்க்கையை விட்டு மொத்தமா போயிடுவான். ரவி வாள் தயாரிக்கிறதுக்கான பொருட்களை தேடி போயிருந்தான். ஆனா இன்னும் அவன் திரும்பி வரல. அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? அவன் என்னோட கணவன், நான் அப்படி நினைக்க கூடாது. ஆனா ரொம்ப நாள் ஆகியும் ஏன் அவன் திரும்பி வரல? அட, இது பேய்களை வேட்டையாடும் வாளாச்சே. இத கடைசி பற்றி உபயோகிச்சா இவனுக்கு மட்டும் தான் வெற்றி. இதுல தெரிஞ்சிருச்சே இளவரசர் தேவ் தான் ஜெயிக்க போறாருன்னு. சரியா சொன்னீங்க. அப்படித்தான் பானு, நீ ரொம்ப நல்லாவே முன்னேறி இருக்க. அட அட, அற்புதம். இந்த ஆவி உலகம் இருக்கிற சங்கத்துல கடைசியா நிரூபிச்ச தலைவர் பானு தான். திறமையே அந்த வாழை செஞ்சிருக்காங்க. நிஜமாவா? ஆமா, அற்புதம். பானு தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். சரியா சொன்ன. அட கடவுளே, என்ன 2 பேருமே திறமையா இருக்காங்க. அந்த வாள் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ரவியால இத பண்ண முடியுமா? கண்டிப்பா இல்ல. இல்ல, இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும். ஆமா, ரவி எங்க? அவன் அப்பவே தப்பிச்சு ஓடி இருப்பான். அவன் வரானா இல்லையா?
அவன் இங்க இருந்து ஓடி இருக்கலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவன் மட்டும் என் கையில மாட்டினான்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நாம போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கலாமா? இருங்க இருங்க, இன்னொரு போட்டியாளர் இருக்காங்க. யாரு? ரவிய பத்தியா பேசுற? ஆனா அவனை தான் ஆளையே காணுமே. கண்டிப்பா அவன் தோக்க தான் போறான். நிச்சயமா. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் ரொம்ப திறமையான வாளை தயாரிப்பேன். அவனால என்ன ஜெயிக்கவே முடியாது. அவன் பயந்துட்டான் போல, அதனாலதான் அவன் இங்க வரவே இல்லை. பானு, அவர் இங்க வராததுனால நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. அவர் மட்டும் கோவப்பட்டாருன்னா நீங்க எல்லாம் அழிஞ்சிருவீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் இங்க வந்துட்டா அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்றியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு நீ அவன் கூட சேர்ந்து இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டு இருக்க? அவர் வர வரைக்கும் பாப்போம், இல்லனா நானே வாழை தயாரிக்க வேண்டியதான். இங்க பாருங்க, நானே அவருக்கு பதிலா செய்யறேன். என்னது, நீ பண்ண போறியா? இருக்கிறதுலயே நான் தான் ரொம்ப அற்புதமான வாளை தயாரிச்சிருக்கேன். இல்லனா அது ஒரு புனிதமான வாளுன்னு கூட சொல்லலாம். ஆர்த்தி, நீ என்னோட ஒப்பிட முடியாது. ஆர்த்தி, நீ ரவிக்காக தேவையில்லாததுல தலையிட்டு நீ மூக்க உடைச்சுக்க போற. இப்ப மட்டும் என்னோட சக்தியை திரட்டி காட்டலனா என் புருஷனை அசிங்கப்படுத்துவாங்க. உன்னோட செய்முறை தப்பா இருக்கே. இதோட விளைவுகள் என்னன்னு தெரியுமா? இத வச்சு உன்னால ஒரு சாதாரண வாள் கூட பண்ண முடியாது. ஆர்த்தி, யாருக்குமே உபயோகம் இல்லாத வாளை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல, அவர் வர வரைக்கும் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த செய்முறையை தான் தடை செஞ்சுட்டாங்களே. அவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு வாழை செய்யறதுக்கு தன்னோட ரத்தத்தையே தியாகம் செய்ய. முடிஞ்சிருச்சா? ஆர்த்தி, வாளை தயாரிக்காம வேற ஏதோ பண்ணிருக்க. தேவையில்லாம இங்க இருக்கிறவங்க நேரத்தை நீ வீணடிக்கிற. ரவி, நான் எதுக்குமே சரியா வர மாட்டேன். என்ன ஆர்த்தி, ரவியோட தீவிரமான காதல்ல இறங்கிட்டியா? அவனுக்காக உன் உயிரை கூட விட துணிஞ்சிட்ட? இப்ப சொல்லு, எங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அவன்? நீ எதுக்கு கவலைப்படுற? இப்போ என்ன சொல்ல வர? அவன் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன், அதானே? உன் நிலைமைய பாத்தியா? எதுக்குமே உதவாதவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் உன்னுடைய உறவை அறுக்க போற. இதுக்கப்புறம் உன் சக்தி எதுவுமே உன்கிட்ட இருக்காது. அவன் எப்படி ஒளிஞ்சிரு? ரவி யாருக்குமே உதவாதவன். அவளுடைய எல்லா சக்தியும் நான் எடுத்துட்டேன். இப்ப பாக்கலாம் அவன் எவ்வளவு நேரம் தான் கோழையா இருக்க போறான்னு. ரவி, என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். உனக்காக என்னால எதுவும் செய்ய முடியும். ஆர்த்தி, என் மனைவியை கொலை பண்ண பாக்குறீங்களா? உங்களுக்கு சாவ ஆசை வந்து. எப்படி இந்த உயர்ந்த சக்திகள் இருக்க வாள் கிட்ட சாதாரண ஒரு வாளால தாக்கு பிடிக்க முடியும்? நீயா? ரவி, எப்போல இருந்து நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா? ஆர்த்தி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ரவி, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு அரக்கர்களை கொல்ற அளவுக்கு கூட இந்த வாளை என்னால தயாரிக்க முடியல. என்னோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. நான் சாக போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட மைய பகுதியை நான் சரி பண்ணி தரேன். ரவி, என்னதான் பண்ற? அவளுடைய மைய பகுதியை நான் அழிச்சிட்டேன். இப்போ நீ அந்த மருந்தை கொடுத்தா அது விஷமா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, நீ சரியா தான் சொல்ற. இது சாதாரண மருந்து கிடையாது, தெய்வீகமான மருந்து. உங்க எல்லாருக்கும் பாடத்தை கத்துக் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் தான் அவளுடைய மைய பகுதியை அழிச்சிட்டேனே. அப்புறம் எப்படி இதெல்லாம் செயல்படுது? இது எப்படி குணப்படுத்துது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? ஆர்த்தியை கொலை பண்ற அளவுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? இதுக்கப்புறம் நீ பொழைக்கவே மாட்ட. இந்த இடம் புனிதமானது. இது ஒரு முக்கியமான போட்டி. இங்க ஒரு குழப்பத்தை விளைவிச்சு அவ சாவர நிலைமைக்கு கொண்டு இது வந்து எல்லாமே ஆர்த்தியோட தப்புதான். அவளுடைய பலவீனத்தால தான் அவ காயப்படுறான். இது எல்லாமே ஆர்த்திக்கு தான் போய் சேரும். நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் இங்க குழப்பத்தை தான் உண்டு பண்றீங்க. இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்பணுமா? எதுக்கு நாங்க கிளம்பணும்? உனக்கும் பானுக்கும் என்னதான் பிரச்சனை? இந்த போட்டியை தேவையில்லாம திசை திருப்பிட்டு இருக்கீங்க. இந்த புனிதமான போட்டியை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. சரி சொல்லுங்க, இந்த போட்டி எப்பதான் நிறைவடையும்? 3 நாளைக்கு மேல இல்ல 3 நாளைக்குள்ள இந்த புனிதமான வாளை தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் காத்து இருக்கணும். சரி, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே அற்புதமான வாளை நாங்களும் தயாரிக்கிறோம். இது என்ன விளையாட்டா உங்களுக்கு? 10,000 வருஷமா இந்த புனிதமான வாளை யாருமே பண்ணல. எனது 10,000 வருஷமா? அப்படி பார்த்தா யாரும் இது வரைக்கும் சரியான வாளை செய்யவே இல்லைன்னு நினைக்கிறேன். புனிதமான வாளை எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். ரவி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நிறுத்துங்க உங்க நாடகத்தை. சரி சொல்லு, அந்த வாளை உன்னால தயாரிக்க முடியுமா? நிச்சயமா, என்ன நம்பு. இங்க இருக்கிற எல்லாரும் என்னையே பாருங்க. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன வானமே பொளக்குது? இதுதான் புனிதமான வாளுக்கான அறிகுறி. அங்க பாருங்களேன்.
புனிதமான வாளா? உங்களுக்கு நல்லா தெரியுமா இது புனிதமான வாளா? நிச்சயமா இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுதான் அந்த புனிதமான வாள். ரவி மாதிரி ஒருத்தன் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? இதுல ஏதோ தப்பா இருக்கு. வாயை மூடுங்க. உன்னை பத்தி தெரியாம உன்னை குறைச்சு எடை போட்டுட்டேன். ஆவிகளின் உலகத்துல உன்ன மாதிரி மாஸ்டர் இருக்காங்களா? ரவி, நீ என்னுடைய மரியாதையை ஏத்துக்க. தயவு செஞ்சு எங்களோட மதிப்பை ஏத்துக்கோங்க. ஏத்துக்கோங்க. தயவு செஞ்சு இப்பவாவது இந்த போட்டியை நிறுத்திக்கோங்க. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க 2 பேரும் சாகறதுக்கு தயாரா? மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.